இன்றைக்கி நம்ம பண்ணையை சுற்றி பார்க்க போகிறோம். மாடை பற்றி செய்யக்கூடாத வேலை, மாடால் நடந்த நஷ்டம், இதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கோழிகளிலேருந்து ஆரம்பிக்கலாம். கோழின்னு பார்த்தோன்னா எங்கிட்ட ஒரு 7-8 கோழியும் ஒரு 2 சேவலும் தான் இருக்குது. எங்கள் கோழிகள் போட்ட முட்டையிலேருந்து வந்த கோழி குஞ்சுகள் தான் இது வெள்ளம் வந்து அதிலேருந்து தப்பிச்ச கோழிகளோட வாரிசுகள். நாங்கள் எங்கள் கோழிகளுக்கு எந்த மருந்து ஊசி எதுவும் கொடுக்கறது கிடையாது. இங்கே இருக்கிற இலை தலைகளை புறக்கி சாப்பிட்டு, இந்த சாணத்தில் உள்ள புழு பூச்சிகளை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கோழிக்கு அந்த எல்லாம் கலந்த தீவனம், அரிசி, கோதுமை, இந்த மாதிரி தானியங்கள் வாங்கி போடுவோம். கோழி குஞ்சுகளுக்கு கோழி குஞ்சு தீவனமும் வாங்கி போடுறோம். அது உள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. இதுவும் எங்கிட்ட பொரித்த கோழி குஞ்சுகள் தான், முட்டையிலேருந்து வந்தது, இன்குபேட்டர்லேருந்து பொறிக்க வச்சது. இதை பொறிக்க வைக்கும் போது எங்கிட்ட அடை கோழி எதுவும் இல்லை. இப்போ இங்கே பார்த்த அந்த கோழியுமே வந்து கோழியை தனியாக வச்சு, குஞ்சுகள் தனியாக இன்குபேட்டரில் வச்சு கோழிகளோடு சேர்த்து விட்டது. இந்த குஞ்சுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த கோழியும் அடையில் இல்லைன்னதுனால அப்படியே தனியாக இந்த கூட்டுக்கோழியை போட்டு அந்த மஞ்சள் பல்பை போட்டு உள்ளே வளர்ந்து வந்த கோழி குஞ்சுகள். இப்போ அந்த கோழி குஞ்சுகள் பார்த்தோன்னா எல்லா பக்கமும் போய் சுதந்திரமாக மேய்ஞ்சிட்டு வரும். தாய் கோழி இருக்கிறதுனால இந்த கோழி குஞ்சுகள் எங்கே போனாலும் ஒரு பயந்து கலந்த ஒன்று கூட போகும். எல்லாம் ஒன்று போல் போகாது. ஒவ்வொன்றும் திடீர்னு சத்தம் கிடச்சுன்னா எங்கெங்கே ஒவ்வொன்றும் தெரித்து ஓடிடும். மற்ற கோழிகள் அந்த கோழிகளோடு இருக்கிறது எல்லாமே சத்தம் கிடச்சுன்னா பெரிய தாய்க்கோழி கிட்டே போயிடும். இந்த குஞ்சுகளை அந்த தாய்க்கோழி கிட்டேயே விடாது, பயங்கரமாக விரட்டி குத்தும். அதுதான் பிரச்சனைங்க. அப்புறம் நம்ம புறாக்கள் பற்றி பார்த்துருவோம். புறாக்கள் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்ம புறாக்கள் வந்து ஒரு 2 முட்டை விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறோம். இப்போ இந்த புறாக்கள் கதவெல்லாம் திறந்து போட்டுருவோம். நம்ம வெளியில் இருந்து இதில் வலை போட்டிருக்கிறதுனால எங்கள் நாய் உள்ளே வராது. அப்பவும் பப்பவும் ஒரு நாயும் ஒரு பூனையும் இருக்குது. உள்ளே வந்து 28 கோழி குஞ்சுகள் இருந்த இடத்துல ஒரு 10 குஞ்சுகள் தான் மிச்சம் இருக்குது. அதுவே சாப்பிடலை. உள்ளே வந்து விரட்டி களைச்சி விட்டதுனால அந்த கோழி குஞ்சுகள் வெளியில் ஓடி எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் இந்த பொடி செதற்குள்ளே போய் சாயந்தரம் நேரம் போனதுனால நாங்களும் தேடி பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதில் போய் மிச்சம் ஒரு 9 குஞ்சு தான் 28 குஞ்சில் தப்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலி கதவெல்லாம் போட்டு அடைச்சிட்டோம். இன்னமும் கீழே சின்ன வலையெல்லாம் போட்டு அடைச்சா தான் கோழி குஞ்சுகள் வெளியே போகாமல் இருக்கும். வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வராது, உள்ளேருந்து எதுவும் வெளியில் போகாமல் இருக்கணும். அப்புறம் இந்த புறாக்கள் பார்த்தோன்னா இப்போ வெளியில் விட்டு பழகிட்டோம். இப்போது இதில் ஒரு புறா மட்டும் நல்லா பறக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அது இங்கே பொரிச்ச முட்டையிலேருந்து வந்த புறா. சில நேரம் வெளியில் போய் மேயும், திரும்பியும் உள்ளே வந்துடும். வெளியில் போக ஆரம்பித்தப்பறம் என்னை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பயப்படாது. இன்னும் மட்டும் பறந்து வருது பாருங்கள், சுற்றிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற தெனாவட்டில் பறக்குது. அது அப்படி தான் பறக்கும். இந்த புறாக்கள் எல்லாமே கூண்டுக்கு முன்னாடியே மேயும். கூண்டுக்கு வெளியில் ரொம்ப நேரம்லாம் விட மாட்டோம். இந்த பக்கம் மட்டும் உள்ளே மேய்ஞ்சிட்டு திரும்ப கூட்டுக்குள்ளே போயிடும். அப்புறமா நம்ம வழக்கமாக பார்க்குற நம்ம மாடுகள், பெரிய கோழிகள் பற்றி பார்த்துடலாம். இதெல்லாம் பெரிய கோழி கொண்ட கூண்டு. நம்ம உள்ளே பற்றி கதவை அடைச்சிருவோம். நான் ஒளிப்பதிவு எடுக்க போனோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆக்கும்னு தெரியாது. போங்க உள்ள. எதுக்காக கதவை அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா, திடீர்னு நாய் ஏதோ தப்பு தவறி உள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே போயிட்டு கடிச்சு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கூட்டில் பார்த்தோன்னா மேலே இந்த இடத்துல ஒரு கதவு போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சு விட்டுட்டோம். இதில் ஒரு சின்ன கட்டிங்கை போட்டு இந்த கதவை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்த கதவை திறந்து வச்சுக்கலாம். புறாக்கள் மட்டும் வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி, மற்றபடி நாய்கள் எதுவும் உள்ளே போக முடியாது. அப்புறம் இங்கே இருக்கிற கோழிகள், இப்போ நம்மகிட்ட இருக்க கோழிகள் எல்லாமே, இந்த கோழிலாம் பார்த்தா 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த கோழியாக இருக்குதா, இந்த கோழி இப்போவும் முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின கோழிகள். அப்புறம் இதெல்லாம் இங்கேருந்து பொரிச்ச குஞ்சுகளும் இருக்குது. இந்த சேவல் பார்த்தோன்னா அந்த கோழிகள் கிட்டே விடாது, கொஞ்சம் பயந்தாங்கோழி சேவல். அந்த சேவல் தான் இங்கே வந்து ராஜா. இது எப்போவுமே இந்த சேவலை கிட்ட விடாது, பயத்தில் அடித்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சேவல். அப்புறம் நம்ம மாடு பார்க்க போகலாம். இந்த வருஷம் மாடுக்கான வைக்கோல் வாங்கி வச்சிட்டோம். ஒரு கட்டுக்கு ஏற்றி இறக்கிறதோடு சேர்த்து 160 ரூபா கிட்ட வந்துச்சு. இதுவும் நம்ம கோழிகளோட வாரிசு தான். நம்மளோட ராசி என்னன்னு தெரியல. நம்ம மாடும் காலை கண்ணுக்குட்டியாக போடுது, நம்மளோட கோழிகளும் சேவல் குஞ்சாக தான் பொரிக்குது. இது பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மாடு குட்டி போட்டிருக்கு. இந்த மாடு
இந்த மாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து இதை 46,000 ரூபாய்க்கு வாங்கின மாடு, தலையீதில் வாங்கினது. இப்போ குட்டி போட்டிருக்கு 2வது ஈத்து. இது காளை கன்றுக்குட்டி போட்டிருக்கு. எங்கிட்ட இது வரைக்கும் 15 கன்றுக்குட்டி போட்டதில் 2 தான் பொட்டை கன்றுக்குட்டி, மற்ற எல்லாமே காளை கன்றுக்குட்டி தான். இந்த தடவையும் காளை கன்றுக்குட்டி. அது என்ன ராசியை தெரில. இந்த மாடு ஒரு 2 வருஷமாக சனை பிடிக்காமல் இருந்தது. ஆனால் சனை பிடிக்காமல் இருந்தாலும் 2 வருஷமாகவே நமக்கு ஒரு 4.5 லிட்டர் பால் தான். 5 லிட்டருக்கு மேலே இந்த மாடு பால் கொடுத்தது கிடையாது. 3 கிலோ புண்ணாக்கு வச்சாலும் அதே 5 லிட்டர் தான், 7 கிலோ புண்ணாக்கு வச்சாலும் அதே 5 லிட்டர் தான். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஈத்தை இந்த மாடு எவ்வளோ பால் கொடுக்குன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா முன்னாடி இந்த மாடு ரொம்ப சிறுசாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. ஆனால் இந்த மாடு கொஞ்சம் குட்டை மாடு தான். எங்கிட்ட இருக்க மாடுகளை பார்க்கும்போது இது கொஞ்சம் குட்டை மாடு. இது நம்ம சனா. என்ன சனா இடையில கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாப்ப இப்போ ஒரு கொஞ்சம் இடையில உடம்பு நல்லா வச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் ஆட்கள் வேலை பார்க்கும்போது ஒரு சிலர் வரும்போது ரொம்ப மோசமான அனுபவங்கள்லாம் பார்க்க வேண்டியதாகிடுது. நம்மளும் இதே வேலையாக சுற்றிட்டு இருக்கிறது இல்லைனால கொஞ்சம் வெளி வேலைகளுக்கும் போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்களை நம்பி தான் விட்டுட்டு போவோம். அவங்க சில நேரத்தில் சொதப்பிடுறாங்க. இன்னொரு நல்ல உதாரணமுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த மாடு, இது நாமக்கல்லேருந்து கடைசியாக 3 மாடு வாங்கிட்டு வந்ததில் ஒரு மாடு. இந்த மாடு குட்டி போட்டு இப்போ 20-25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த மடியை பார்த்திங்களா, தேடணும். இந்த மாடை பாருங்கள், குட்டி போட்டு 1.5 வருஷத்துக்கு ஆச்சு. இன்னமும் இது ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் பால் கறக்கும். இந்த மாடு குட்டி போட்ட மாடு மாதிரியே இருக்காது, ஏதோ சனையே பிடிக்காத மடி மாதிரி தெரியும். ஆனால் அந்த மாடு குட்டி போட்டு 20 நாள் 25 நாள் தான் ஆயிடுச்சு. இந்த மாட்டை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாடு நல்ல மடி வச்சுருந்தது. குட்டி ஒரு 2 நாள் 1 நாளில் போட்டுருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் வந்து பார்க்குறோம், மாட்டில் மடியவே காணும். என்னையா இது மடி அப்படி வத்தி சுருங்கி போயிடுச்சு, என்னாச்சு, குட்டி போட்டு ஒரு வேளை பால் குறிச்சிட்டா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில். அப்புறம் கேமரா இருந்தது, கேமரா ராத்திரிங்கிறனால கொஞ்சம் வெளியில் குட்டி போட்டால் வெளியில் கட்டணும்னு கட்டியிருந்தோம். அந்த இடத்துல சரியாக தெரியல. ஆனாலும் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப தெளிவாக பற்றி பார்க்கும்போது கன்றுக்குட்டி ஒன்று காலையில் 4:30 மணிக்கு பால் கறந்த பிறகு அந்த போய் பாலை குடித்து அந்த மாட்டுள்ள பாலை ஃபுல்லாக குடித்து மடி சுருங்கி போச்சு. அப்போது சுருங்கின மடி இன்னைய வரைக்கும் வெளியில் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி மடி நல்லா பெருசாக இருந்தது. நாங்கள் கன்றுக்குட்டி பாலை குடித்தது சரி ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சோம். ஆனால் சுருங்கின மடி இன்னும் அப்படியே சுருங்கின மாதிரியே இது இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, குட்டி 2 நாளுக்கு அப்புறம் போட்டுச்சு. பால் கறக்கும் போது ஒரு காம்பில் உள்ள பால் வந்து மடி வீக்கம் வந்தால் எப்படி வரும், தெரிஞ்சு அந்த மாதிரி வந்துச்சு. சீம்பால்லையே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வந்துச்சு. நாங்களும் மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். மருத்துவர் கிடைக்கல. மருத்துவர் இருந்திருந்தால் ஒரு வேளை சரி பண்ணியிருக்கலாம். போட்டு பார்த்தோம், அந்த பால் மட்டும் மாறவே இல்லை, வழக்கமாக மடி வீக்கத்து கொடுக்குறதுலாம். அதுக்கப்புறம் சரியானு பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பால் சரியாச்சு. இப்போ மறுபடியும் பால் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த மாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் ஒரு வேலைக்கு ஒரு 4.5 லிட்டர் பால் வரும். 3 லிட்டர் கறந்தது இப்போ ஒரு 3-4 நாளாக ஒரு 4.5 லிட்டர் பால் வருது. இந்த மாதிரி ஒரு மாடு தப்பு நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாடில் வந்து பிரயோஜனமே இல்லை. இதில் நான் வேலைக்காரங்க தெளிவாக சொல்லியிருந்தேன், மாடை பார்த்தீங்கன்னா என்ன கன்றுக்குட்டி பால் கறந்துட்டிங்கன்னா அடுத்த மாடு கறந்து முடித்த உடனே அதை கெட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். சிலர் வந்து அதை காதிலே வாங்காமல் அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துருவாங்க. அந்த மாதிரி வந்ததால் வந்த வினையை தான் இது. இதான் அந்த மாட்டோட கன்றுக்குட்டி. மாட்டோட கன்றுக்குட்டியுமே ரொம்ப மெலிவாக தான் இருக்குது. ஏன்னா கன்றுக்குட்டியவே இந்த மாடு வந்து பால் குடிக்க விடாது. இப்போ நம்ம கையை வச்சா பாலை கொடுத்துரும். கன்றுக்குட்டியை பால் குடிக்கும் போது உதச்சி விடும். நம்ம தான் பிடிச்சி விடணும். இந்த மாட்டோட இப்படி இருந்த மாடு எப்படி சனையாக இருக்கும் போது அந்த கன்றுக்குட்டியை பாலை குடிக்க விட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஒழிப்பது ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மாடுகளில் வந்து நமக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு 5 மாடு சனை. நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக மாடு சனை பிடிக்காமையே இருந்தது. அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் காளை மாடு வாங்கினதுக்கப்புறம் நான் தீவனத்தெலாம் மாற்றி பார்த்துருந்தோம். அப்போவுமே பிரச்சனையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காளை மாடு நாங்கள் வாங்கினோம். ஒரு காளை மாடு வாங்கினதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு 7-8 மாடு சனை. இப்போ 5 மாடு பால் விட்டாச்சு. இதெல்லாம் சனை மாடுகள் தான். ஏன்னா ஒரு பண்ணைன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு காளை மாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சனை ஊசி போடுறதுக்கோ இல்லை சனை சேர்க்குறதுக்கோ இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்தால் கூட நம்ம சனையை சேர்த்து கொடுக்கலாம். அதுலேயும் ஒரு வருமானம் தான். இங்கே நாங்கள் காளை மாடு வச்சு சனையை சேர்க்குறதுக்கு 500 ரூபா வாங்குவோம். அப்புறம் நம்ம நெல் வயலை பார்த்துடலாம். காளை கன்றுக்குட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே முன்னாடி வந்து கன்று போட்ட உடனே விற்றுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வரிசையாக விற்கிறதுனால என்னவோ நமக்கு காளை கன்றுக்குட்டியாக போகிறக்கு அப்படின்னு எந்த கன்றுக்குட்டி போட்டாலும் விற்கக்கூடாதுன்னு வளர்த்ததில் ஒரு 2 கன்றுக்குட்டி இங்கே கிடக்கு. உள்ளே ஒரு 6 கன்றுக்குட்டி இருக்குது.
அந்த 2 தான் இந்த கன்றுக்குட்டி. அப்புறம் அங்கே நிற்கிறது நம்ம காளை மாடு. காலையில் தண்ணியை வச்சுட்டு இந்த புல்லை மேய்கிறதுக்கு கட்டிடுவோம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். திரும்ப சாயந்தரம் தண்ணியை வச்சுட்டு நம்ம மாடு அதை குட்டி போட்டுருந்ததில்ல அந்த இடத்துல கொண்டு போய் கட்டி போட்டுருவோம். அப்புறம் நம்ம மாடுகளுக்கு தீவனம், இது நம்மளோட பண்ணை குட்டை முழுசாக பாசி படிஞ்சிருக்கு. இங்கேருந்தும் நம்மளோட வயலுக்கு தண்ணி பாயும். மாடுகளுக்கு தீவனமாக அகத்தியும் சூப்பர் நேப்பியர், இந்த பச்சை புல், இதுதான் இங்கே மாடுகளுக்கு பிரதான தீவனம். அப்புறம் அடர் தீவனம் வந்து புண்ணாக்கு, நம்மளோட கம்பெனி தீவனம், அதுக்கப்புறம் நவதானிய தவிடு, இது எல்லாமே கொடுக்குறோம். நெல் வயல் நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா தரை நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது, அறுவடை பண்ணிடலாம். இப்போ பன்றிகள் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ மின்வேலி போட்டதுக்கப்புறம் பன்றிகள் பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த வயலில் நம்ம வந்து சூப்பர் நேப்பியர் நடவு பண்ணியிருக்கோம். களை நிறைய இருக்குது. களை முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தோம், எடுத்தால் கொஞ்சம் வேகமாக வளரும். ஆனால் மறுபடியும் களை கண்டிப்பாக வளர்ந்துடும். அதை வந்து முழுசாக நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அந்த களையை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சம்பளத்துக்கு ஆள் விட்டால் தான் முடியும். அதுக்கு அந்த களையும் வளர்ந்துட்டு போகுது, அதையும் தீவனத்தோடு வெட்டி மாடுகளுக்கு கொடுத்துருவோம். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சூப்பர் நேப்பியரும் ஒரு நெல் வயல், இந்த பக்கமும் சூப்பர் நேப்பியர் தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த சூப்பர் நேப்பியர் எல்லாமே இடையில தீ பிடிச்சி எல்லாமே உள்ளதெல்லாம் எரிஞ்சு குச்சிகள் மட்டும்தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மழை பாய்ச்சின தண்ணியை வச்சு மறுபடியும் வளர்ந்துட்டு இவ்வளோதாங்க நம்ம பண்ணையோட சுற்றி பார்க்குற பதிவு. இதில் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் என்ன தகவல் முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த பதிவுக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.